அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார், என் ஆண்டவர் என் வாழ்வுக்கு ஆதரவாயிருக்கின்றார். தன் ஆர்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன் ஆண்டவரே, உமது பெயரை போற்றுவேன், ஏனெனில் அது நல்லது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதுமில்லை. இதனால்தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய பணி வாழ்விலே பல முறை நாம் வேதத்தை படிக்கின்ற பொழுது பல உவமைகளின் வழியாக இறையாட்சியை பற்றி அழகாக விளக்கத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் விண்ணரசின் மகத்துவங்கள், விண்ணரசனுடைய பண்புகள், விண்ணரசனுடைய தெளிவுகள் அனைத்தையும் தன்னை தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய அனுபவ ரீதியாகவே வெளிப்படுத்துவதைத்தான் உவமைகள் வாயிலாக காணப்பட முடிகிறது. இன்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணரசனுடைய மகத்துவங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். நாம் கண்கள் இருந்தும் காண்பதில்லை, காதுகள் இருந்தும் கேட்பதில்லை. அப்படிப்பட்ட தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு விட்டு விலகிச் சென்ற தருணத்திற்காக மனம் வருந்தி இயேசுவிடம் மன்னிப்பை பெறுவோம். திருப்பலின் வழியாக இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரின் இருளம் கணிதும் அடியார்களாகி எங்களில் உம் அருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடன் ஆர்வத்துடன் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பொங்கி வழிந்தோடும் நீர் ஊற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 2. இறை திருவாக்குகள் 1 முதல் 3 மற்றும் 7-8, மேலும் 12 முதல் 13 முடிய ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீ சென்று எருசலேம் நகரின் அனைவரும் கேட்கும் முறையில் இவ்வாறு பறைசாற்று. ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இளமையின் அன்பையும் மணமகளுக்குரிய காதலையும் விதைக்கப்படாத பாலை நிலத்தில் நீ என்னை எவ்வாறு பின்பற்றினாய் என்பதையும் நான் நினைவு கூறுகிறேன். இஸ்ரேல் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அவரது அறுவடையின் முதற்கனியாய் இருந்தது. அதனை உண்டவர் அனைவரும் குற்றவாளிகள் ஆயினர். அவர்கள் மேல் தீமையே
வந்து சேர்ந்தது என்கிறார் ஆண்டவர். செழிப்பான நாட்டுக்கு அதன் கனிகளையும் நலன்களையும் நுகருமாறு நான் உங்களை அழைத்து வந்தேன். நீங்களோ அந்நாட்டிற்குள் வந்து அதனை தீட்டுப்படுத்தினீர்கள். எனது உரிமை சொத்தை நீங்கள் அருவருப்புக்கு உள்ளாக்கினீர்கள். குருக்கள் ஆண்டவர் எங்கே என்று கேட்கவில்லை. திருச்சட்டத்தை போதிப்போர் என்னை அறியவில்லை. ஆட்சியாளர் எனக்கு எதிராக கலகம் செய்தனர். இறைவாக்கினர் பாகால் பெயரால் பேசி பயனற்றவற்றை பின்பற்றினர். வானங்களே, இதை கண்டு திடுக்கிடுங்கள், அஞ்சி நடுங்கி திகைத்து நில்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். பொங்கி வழிந்தோடு நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 36. பல்லவி. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே, வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு, முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு பிறழாமை. ஆண்டவரே, உமது நீதி இறைவனின் மலைகள் போல் உயர்ந்தது, உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை. பல்லவி. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. கடவுளே, உமது பேரன்பு எத்துணை அருமையானது. மானிடர் உம் இறக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர். உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றனர். உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றனர். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். உம்மை அறிந்தோர்க்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோர்க்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமற்றெழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கின்றது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவர். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால் தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறியது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதும் இல்லை. இம்மக்கள் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனமாறாமலும் இருக்கிறார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கின்றேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும்
நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கின்றது. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை வாசிக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடைய என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற ஒரு இறை வார்த்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோமையாரை பார்த்து சொன்ன வார்த்தை, தோமா, நீர் என்னை கண்டதினால் நம்புகிறாய், காணாமல் விசுவசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொன்னதை நம்மால் காண முடிகிறது. அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை நேருக்கு நேராக கண்ட தோமாவை விட காணாமல் விசுவசிக்கின்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சீடர்களை பெருமையாக பேசுவதும், தன்னை நாடி வந்த மக்கள் அவர்களை புரிந்து கொள்ளாதவர்கள் என்று சொல்லுவதை பார்க்கின்ற பொழுது ஒரு எதிர்மறையான கருத்துக்களை நம்மால் காண முடிவதை இன்றைய வாசகம் வெளிப்படுத்துகிறது. இயேசு அழகாக சொல்லுகிறார், விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கின்றது என்று. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விதைப்பவ உவமையை பற்றி மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, இயேசுவின் சீடர்கள் அவரை அணுகி ஏன் அவர்களோடு உவமைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறாய் என்ற கேள்விகளை எழுப்புகிறார். இந்த கேள்வியினுடைய பின்னணி அர்த்தங்களை அழகாக இயேசு சொல்லுவது இறைவாக்கினுடைய வார்த்தையை வைத்தே சொல்லுகிறார். கண்கள் இருந்தும் அவர்கள் காணாதவர்களாக இருக்கிறார்கள், காதுகள் இருந்தும் அவர்கள் கேளாதவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் உள்ளம் இதயம் கொழுத்து போயிருக்கிறது என்று இயேசு இறைவாக்கினுடைய வார்த்தையை மீண்டுமாய் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டும் கேளாமலும் புரிந்தும் புரியாமலும் கண்டும் காணாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை ஒரு புறமாகவும், இறை வார்த்தையை கேட்டவுடனே நல்ல நிலத்தில் விழுந்த விதையானது 30, 60, 100 மடங்கு கொடுக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார் என்றால், நேற்றைய வரையுறையில் சொன்னது போல இறை வார்த்தைக்கு யாரெல்லாம் செவிமடுக்கிறார்களோ, இறை வார்த்தையை தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே உள் வாங்கிக் கொள்கிறார்களோ, அந்த கவனம், ஈர்ப்பு, நம்பிக்கை, விசுவாசம், உடனிருப்பு, தன்னை இறைவனோடு இணைத்துக் கொள்ளுகின்ற அந்த மனநிலை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் கண்டும் உணர்ந்தும் கொள்ள முடியும். எனவே இயேசு தன் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது என்றால், சீடர்களுக்கு மட்டுமல்ல, எத்தனையோ நபர்கள் இயேசுவின் பின்னே வந்தவர்கள் அனைவருமே உணர்ந்து கொண்டார்கள். அதிகமாக பேச வேண்டும் என்றால், மார்த்தாள் மரியாள் இல்லத்திற்கு செல்லுகின்ற பொழுது இறை வார்த்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய பொழுது, மார்த்தாளி பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று இயேசு சொன்னார். ஆனால் அதே மார்த்தாள் தான் தன் சகோதரன் இறந்திருக்கிற பொழுது கல்லறையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ணீரோடு அவனுக்காக தந்தையிடம் செபித்து அங்கே உரையாடுகின்ற பொழுது உரையாடல் அழகாக சொல்லுகிறது, ஆம் ஆண்டவரே, நீரை மீட்பர் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மார்த்தாள் அழகாக சொல்லுகிறாள். இது எதை குறிக்கிறது என்றால், இயேசுவோடு இணைந்திருக்கின்ற பக்குவம் தான் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. சமாரிய பெண் இயேசுவோடு அந்த கிணற்றருகிலே உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது தன்னை நியாயமுள்ளவள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாளே, இயேசு அவளை அழகாக தன்னுடைய வழிக்கு அழைத்து வருகிற பொழுது, நான் ஒரு இறைவாக்கினரை கண்டிருக்கிறேன், வாருங்கள் என்று ஒரு ஊரையை திரட்டி வந்தாளே. இது எதை குறிக்கிறது? இயேசுவினுடைய வார்த்தையை உள்ளார்ந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். இது சீடர்களுக்கு மட்டுமல்ல, எத்தனையோ நபர்கள் இயேசு வாழ்ந்த காலத்திலே அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள். இப்பொழுது நாம் அழகாக புரிந்து கொள்ளலாம்,
அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோமையாரிடம் சொன்னது போல, கண்டு விசுவசிப்பவனை விட காணாமல் விசுவசிப்பவன் பேறு பெற்றவன் என்று உங்களையும் என்னையும் அழகு பார்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நாம் இன்னும் இறை வார்த்தையை நம்பிக்கொண்டிருக்கின்றோமா? இறை வார்த்தையின் மீது நம்முடைய ஆழமான நம்பிக்கை என்ன? இறை வார்த்தையின் மீது நம்முடைய ஆழமான விசுவாசம் என்ன? நாம் நம்பி விசுவசித்து இறை வார்த்தை ஏற்று நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் அனைவருமே 100 மடங்கு கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அதைத்தான் இயேசு உங்களிடமும் என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒருவேளை இறைவாக்கினர் வார்த்தைகளைப் போல கண்ணிருந்தும் காணாமலும் காதிருந்தும் கேட்காமலும் நம் உள்ளம் கொழுத்து போயிருந்தால் இதுவே சரியான தருணம். இயேசுவிடம் மன்னிப்பை வேண்டி அவற்றுக்காக மன்னிப்பை பெற்று தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நீங்களும் நானும் ஜெபிக்கின்ற பொழுது இறைவனுடைய வார்த்தை நமக்கு வாழ்வை தரும். நாம் வாழ்வை தருகின்ற பொழுது அந்த வாழ்வை பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியும். பகிர்ந்து கொள்ள பொழுது இந்த மண்ணுலகில் இறையாட்சி பணிக்காக நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியோடு இறைவனோடு இணைந்து வாழ்வோம் என் நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியில் வென்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகி நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. உமது வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயன் மனது அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகி நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து ரசத்தை பெற்றுள்ளும். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனை நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்கின்றே. ஆபேலின் காணிக்கை மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். தவறிவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்படையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தவது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகியவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருந்தோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் இவரது திருமகளில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருதாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவு பற்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாது. தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கின்றேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் அவரோடு உள்ளே சென்று அவரோடு உணவருந்துவேன், அவரும் என்னோடு உணவருந்துவார் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.